ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் யார் கொடுத்த புடவையை ரேவதி கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா கார்த்திக் கொடுத்த புடவையை தான் ரேவதி வந்து கட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாக்குறாங்க. ரேவதி, என்ன ரேவதி, எத்தனை வாட்டி படித்து சொன்னேன் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறத முறையாக செய்யணும்னு. இப்போ எதுக்காக மாப்பிள்ளை கொடுத்த புடவையை கட்டிட்டு வராமல் சம்மந்தமே இல்லாமல் உன் எம்டி கொடுத்த புடவையை கட்டிட்டு வரேன், இங்கே பாரு, இது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னதும், ஐயோ அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, நான் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை கொடுத்த சாரியை தான் கட்ட எடுத்தேன், ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, அப்போதையே கரண்ட் போயிடுச்சு இல்லையா, அப்போது ஸ்வாதி மெழுகுவர்த்தியை எடுத்து கொண்டு வச்சான், ஆனால் பக்கத்தில் மெழுகுவர்த்தி இருந்ததை நான் கவனிக்கலாமா, அப்போது புடவையை சரி பண்ணிட்டு இருந்தேனா, அப்போன்னு பார்த்து புடவை வந்து மெழுகுவர்த்தியில் பட்டு எரிஞ்சிருச்சு. எப்படிம்மா டேமேஜ் ஆன புடவையை என்னால் கட்டிட்டு வர முடியும், அதுவும் இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல புது புடவை தானே கட்டணும், அதனால தான் அம்மா என்னால் அந்த புடவையை கட்ட முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சிடுங்கம்மா, நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னதும் இதுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி மருது கலா 3 பேருக்கு தூக்கி வாரி போட்டுறது செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி, நிஜமாவா? ஆமாம்மா, பக்கத்தில் நாங்களும் தான் நின்னோம், தெரியாதனமா ரேவதி புடவையா அதுக்கு மேலே போட்டுட்டா அப்படின்னதும், சரி சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, சரிம்மா நீ ரெடி ஆகிட்டல, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மோதிரம் மாற்றிடலாம் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்ருக்காங்க. உடனே கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. என்ன என் பொண்ணு நீ கொடுத்த புடவையை கட்டிட்டா நீ பெரிய இவனாட்டம் என் பொண்ணு அடையலான்னு நினைக்கிறியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் என் பொண்ணு நான் பார்த்த மாப்பிள்ளை கையில் தான் மோதிரம் போட போகிறா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துக்கோ, புரியுதா, சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போனதும், ஏப்பா சகல நீ ரொம்ப கிரேட்டுப்பா, அதுக்கு எப்படிப்பா சரியா ரேவதி உன் புடவையை தான் கட்டிட்டு வருவான்னு சொன்னேன் அப்படின்னதும், எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற காதல் தாங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும், மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, இந்த காதலே உங்களையும் ரேவதியையும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கும் அப்படின்னதும் கார்த்தியும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடந்த விஷயங்களை நினைச்சு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க, நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மருந்து நேராக கலா கிட்ட போய் செம்ம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த கார்த்திக்கே ஃபேவராக நடந்துட்டுருக்கு, எனக்கு பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னதும், அண்ணன் கவலைப்படாதண்ணே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்துக்கலாம், நடந்ததெல்லாம் பார்த்துல ஆரம்பத்துலேருந்து எல்லாமே அவனுக்கே சாதகமாக நடந்துட்டுருக்கு, கடைசியில் ரேவதி மோதிரத்தை அவனுக்கு போட்டுட்டானா அவ்வளவுதான், நிச்சயதார்த்தம் எனக்கும் ரேவதிக்கும் கிடையாது, அந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான், நடக்கிறதுலாம் பார்க்கல அப்படின்னதும் உடனே நம்ம கலா வந்து, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் என்ன பண்ணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரேவதி உன் கையில் தான் மோதிரம் போடுவா, ஏன்னா அவன் இந்த வீட்டில் இருந்தால் தானே ரேவதி வந்து அவன் கையில் மோதிரம் போடுவா, அவனாவே தெரிச்சு ஓடும்படி பண்ணிடலாம் அப்படின்னதும், என்ன சொல்கிற கலா, ஆமாம் இங்கே பாரு, அவன் அம்மாவோட சிலை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறான், அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அவனோட பிஏ வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கான், பேசாம அந்த சமைக்கிற சாப்பாடுல ஒரு விஷயத்தை நம்ம கலந்துட்டோம்னு வச்சுக்கோ, அதை சாப்பிட்றவங்க எல்லாருமே ஸ்பாட்லேயே வந்து இல்லாமல் போயிடுவாங்க, அதுக்கப்புறமா பழி வந்து யார் மேலே விழும், அவன் மேலே, அதுக்கப்புறமா போலீஸே அவனை கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, இந்த வீட்லேயே அவன் இருக்க மாட்டான், நீ ஆசைப்பட்ட மாதிரியும் ரேவதி உன் கையில் மோதிரம் போடுவா அப்படின்னதும், கலா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் யார் இதை பண்ண போறா, இப்போவே நான் வெளியில் நம்ம ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், வா போய் அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு உடனே கலாவும் மருந்தும் வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு இதில் தேவையான பணம் இருக்குது, இதை எடுத்துட்டு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, நல்லா ஸ்ட்ராங்கான மருந்தாக கலந்துரு அப்படின்னதும் உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, நம்ம சாமுண்டீஸ்வரியோட சில இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சமைக்கிற ஒரு கறியில் வந்து ஒரு மருந்தை கலந்து விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். உடனே கலாவுக்கு ஃபோன் போட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மருந்தை கலந்துட்டேன் அப்படின்னதும், கலா
வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே இனி அந்த கார்த்தியை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டே நண்பா இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்குரிய பணத்தையும் கொடுத்தேன், ஆட்களும் நல்லபடியாக சாப்பாடு சமைச்சிட்டாங்க. ஒன்று தெரியுமா, இங்கே வாரவங்களுக்கு பரிமாறுறதுக்கு முதல் நான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். சாப்பாடு அற்புதமாக இருந்துச்சு மாப்பிள்ளை. சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னுட்டு கிளம்பலான்னு எடுக்கும்போது கார்த்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது ராஜா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கார்த்தி டென்ஷனில் கத்தும் போதும் அங்கே இருக்கிற ஒருத்தங்க ஃபோன் போட்டு, சார் என்ன ஆச்சோ தெரியல சார், சாப்பாடு சாப்பிட்டு வந்த அடுத்த நொடியே மயங்கி விழுந்துட்டாரு, அவருக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை அப்படின்னது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா உடனே கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சாப்பாட்டில் ஏதோ மருந்து கலந்துருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க, கண்டிப்பாக சாப்பாட்டில் தான் ஏதோ சதி திட்டம் நடந்திருக்கு, அதனால் எக்காரணத்தை கொண்டு யாருமே சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னதும் உடனே அவங்களும் சரி சார் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ராஜா இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி, மாமா நான் அவசரமாக கிளம்பணும், போயிட்டு வரேன் அப்படின்னதும், என்ன மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மாத்திரை ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்போ போனீங்கன்னா ரேவதி மரத்துக்கு மோதிரம் போட்டுருவாளே அப்படின்னும் போது, இல்லை மாமா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம கார்த்தி அங்கேருந்து போனதும் இதை மருந்து நின்று பார்த்து மருந்தும் கலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைன்னு, இந்த ஃபங்க்ஷனுக்கே அவன் நிற்க மாட்டான், அப்படி இருக்கும்போது எப்படி ரேவதி அவங்க கையில் மோதி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னதும் மருது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும், அதெல்லாம் இருக்கட்டும்னு, எப்படியோ நீ ரேவதியை கல்யாணம் பண்ணணும், எனக்கு அதான் ஆசை அப்படின்னுட்டு இந்த பக்கம் கலா வந்து பேசிட்டு இருக்காங்க. காட்டி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நல்ல வேலையா நம்ம ராஜாவும் ஏழியா சேர்த்ததால டாக்டர்ஸ் வந்து காப்பாத்திடுறாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு கார்த்தி கேட்டது. தெரியல மாப்பிள்ள, கண்டிப்பாக அந்த சாப்பாட்டில் தான் ஏதோ கலந்துருக்கு மாப்பிள்ள, டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்லிட்டாங்க, இடையில அங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த சாப்பாடை தான் சாப்பிட போகிறாங்க, எதுக்கும் நீ போய் தடுத்து நிறுத்து மாப்பிள்ள அப்படின்னதும் உடனே கார்த்தி என்ன பண்ணுறன்னு புரியாமல் சாப்பிட்றவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக செம்ம வேகமாக கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக நேராக பந்தியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ரேவதி மருது ரெண்டு பேருமே நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எங்கள் எம்டி எங்கே போயிட்டாரு அப்படின்னதும், அதுவாமா அவர் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையா, அதை பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காரு அப்படின்னதும், இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக சார் இல்லாமல் போயிட்டாரேப்பா அப்படின்னு ரேவதி சொன்னதும், அதுக்கு என்னம்மா இவ்வளோ நேரம் அவர் உன் கூட இருந்தார் இல்லையா, அதுவே மிகப்பெரிய விஷயம்தான், சரி நீயும் மருதும் வாங்க அப்படின்னதும் நம்ம ரேவதிக்கு ஒரு மார்க்கமாகவே இருக்குது. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக கார்த்தி உண்மையை கண்டுபிடிச்சி சூரியகலாவை அரெஸ்ட் பண்ண வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.